தர்மபுரி பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்களினுடைய நிலை என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தர்மபுரி உள்ளூர் மற்றும் வெளியூர் அரசு பேருந்து நிலையங்களுக்கு நாள்தோறும் சுமார் 1,00,000 பேருந்து பயணிகள் வந்து செல்கின்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு, ஆந்திர மாநிலம் திருப்பதி உட்பட மிகப்பெரிய நகரங்களுக்கு முக்கிய இணைப்பு பகுதியாக உள்ள இந்த பேருந்து நிலையம் எந்த நேரமும் பரபரப்பாக இயங்கக்கூடியவை என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டுடைய சூழல் ரொம்ப கெட்டு போய் கிடையாதுங்க. பஸ் நிலையத்துள்ளார பார்த்தீங்கன்னா பிளாட்பாரம் கடைகள்லாம் ரொம்ப பொதுமக்களுக்கு இடையூறாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஜனங்க அர்ஜென்ட்டுக்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்கும் ஒரு லக்கேஜ் வைக்கிறதுக்கும் முடியாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லா இடத்துலையும் பிளாட்பாரம் பூராமே ஒவ்வொரு கடையில் ரொம்ப பெருசாக போட்டு ஜனங்களுக்கு ரொம்ப இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க. பேருந்து பயனாளிகளுக்கு மட்டுமின்றி நகரின் மிக முக்கிய வணிக பகுதியின் மையப்புள்ளியாகவும் இந்த பேருந்து நிலையம் உள்ளது. இப்படி பல்வேறு சிறப்புகளை இவை பெற்றிருந்தாலும் அவை முறையாக கண்காணிக்கப்படாததாலும் பராமரிக்கப்படாததாலும் அதன் பெருமை இழந்து மிக அவலமான நிலையை நோக்கி சென்று கொண்டுள்ளது. டூவெல்லாம் நிற்குது, போகிறதுக்கு ஜனம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒதுங்க போகிறதில்ல, டூவெல்லாம் நிற்குது. ரெண்டாவது பஸ் ஸ்டாண்டில் குப்பைங்கள்லாம் அப்படியே இருக்குது. அது 2 நேரம் ஒரு நேரம் தான் விட்டாங்க, ஒரு நேரம் வளர்றதில்ல. பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகள் நடைபாதை ஆக்கிரமித்து கடைகள் அமைத்துள்ளனர். பயணிகள் நின்று ஓய்வெடுக்கும் இடங்களெல்லாம் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இவை ஒருபுறம் என்றால், மறுபுறம் முறையான சுகாதார பணிகள் செய்யப்படாததால் பேருந்து நிலையம் முழுவதும் குப்பைகள், கழிவு நீர்கள் சூழ்ந்து கடும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது. மழைநீர் அடிக்கடி தேங்கி நிற்கிது. மழை வந்துச்சுன்னா தேங்கி நிற்கிது. சிறுநீர் கழிக்கிறாங்க. இதனால் முகம் சுளிக்கிற அளவுக்கு பேட் ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்குது. இது மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த தருமபுரி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மிக சீக்கிரத்தில் ஏதாவது நல்லது செஞ்சால் நல்லது. இரவு நேரங்களில் திருட்டு உள்ளிட்ட சமூக விரோத செயல்கள் அனைத்தும் சமூக விரோதிகள் துணையோடு அரங்கேறி வருவதாகவும் தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. மாவட்டத்தின் தலைநகர் பேருந்து நிலையத்தின் இந்த அவல நிலையால் பயணிகள் முகம் சுழிப்பதுடன் பல்வேறு இன்னல்களுக்கும் அவர்கள் ஆளாகி வருவது வேதனையான ஒன்றாகும். தருமபுரி பஸ் ஸ்டாண்டை ஒரு சுகாதார பஸ் நிலையமாக மாற்றி ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வசதி செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு நான் ஒரு கோரிக்கையை இதை சொல்கிறேன். இதனை மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் ஆகியவை உடனடியாக கருத்தில் கொண்டு இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும், குற்றங்களை தடுத்து பேருந்து நிலையத்தை சீரமைத்து அனைத்து வசதிகள் அடங்கிய நவீன பேருந்து நிலையமாக இதனை மாற்றித்தர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.